ஓரை என்ற வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா லத்தீன் மொழியிலேருந்து எடுத்தது. சரிங்களா? ஓரை என்ற வார்த்தை என்ன அர்த்தம் வந்து பார்த்திங்கன்னா அவர்ஸ். அதனால் ஒரு என்ன கிழமையோ அந்த கிழமைநாதனை வச்சு தான் ஓரை எடுக்குவோம். கிழமைநாதனோ யாரோ அவர் தான் ஓரை அதிபதிங்களா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு வழிகாட்டுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா சூரிய ஓரையில் பண்ணலாம். அரசாங்க அதிகாரி. அனைவருக்கும் வணக்கம். சரிங்களா? என் பேர் கோகுலராமன். குருவே துணை, குருவே சரணம். அனைத்து குருமார்களையும் வணங்கி யோகவராகி அம்மன் பாதம் சமர்ப்பேன். இப்போ ஓரை சாஸ்திரம் அதை பற்றி பேசுகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஓரை என்ற வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா லத்தீன் மொழியிலேருந்து எடுத்தது. சரிங்களா? ஓரை என்ற வார்த்தை என்ன அர்த்தம் வந்து பார்த்திங்கன்னா அவர்ஸ். இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா 1 ஹவர்னு சொல்லுவோம். ஓரை வந்து ஹோரான்ற இங்கிலீஷில், தமிழில் வந்து பார்த்திங்கன்னா ஓரைன்னு சொல்லுவோம். ஓரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 24 மணி நேரம். அதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் இது பகல் வந்து பார்த்திங்கன்னா 12 மணி நேரம், இரவு வந்து 12 மணி நேரம். அதில் வந்து தமிழ் ஜாதகப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள்ன்றது ஒரு காலையில் சூரிய உதயம் தொடங்கி அடுத்த நாள் சூரிய உதயம் வரைக்கும் தான் ஒரு நாள். ஆனால் இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா மிட் நைட்டில் தொடங்குது, திருப்பி மிட் நைட்டில் முடியுது. அதில் வந்து நம்ம ஓரை எடுக்க முடியாது. தமிழ் டேட் வச்சு தான் ஓரை எடுக்க முடியும். சரிங்களா? அதனால் ஒரு என்ன கிழமையோ அந்த கிழமைநாதனை வச்சு தான் ஓரை எடுக்குவோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா சூரிய உதயம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. சூரிய உதயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இடத்துக்கு இடத்து சூரிய உதயம் மாறும், நாளுக்கு நாளும் சூரிய உதயம் மாறும். அதனால் ஓரை கணிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா சூரிய உதயத்தை வந்து நம்ம முதன்மையாக எடுத்து வச்சுக்கணும். அதுக்கான இடத்தையும் கரெக்டாக கணிச்சு வச்சுக்கணும். சரிங்களா? ஓரை பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கான கிழமை என்னன்றதை பார்த்து அந்த கிழமைநாதனோ யாரோ அவர் தான் ஓரை அதிபதி. சரிங்களா? இன்றைக்கி எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஓரைநாதன் வந்து சூரிய பகவான். சரிங்களா? சூரிய பகவான்லேருந்து தான் நம்ம வந்து ஓரையை கணக்கிடணும். சூரிய ஓரை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுக்கிர ஓரை. சுக்கிரனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது புதன் ஓரை வரும். புதனுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சந்திர ஓரை. சந்திரக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா சனீஸ்வரன். சனீஸ்வரனுக்கு அடுத்தது குரு ஓரை. குரு ஓரைக்கு அப்புறம் வந்து செவ்வாய் ஓரை. செவ்வாய்க்கு அப்புறம் திருப்பியும் வந்து பார்த்திங்கன்னா சூரிய ஓரை வரும். ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓரைநாதன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 7 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி மாறுவார். ஒரு 24 ஹவர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக கணக்கு வச்சுக்கலாம். காலையில் 6 to 7 வந்து சூரிய ஓரை வரும். அதாவது அந்த கிழமைநாதனோட ஓரை வரும். திருப்பியும் வந்து பார்த்திங்கன்னா மதியம் 1 மணிலேருந்து 2 மணிக்குள்ளே வரும். அதே திருப்பியும் அடுத்ததாக 7 மணி நேரம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா நைட் 8 to 9 மணி அதுவும் கிழமைநாதனோட ஓரை வரும். அதான் திருப்பி நள்ளிரவு 3 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதே கிழமைநாதனோட ஓரை தான் வரும். நம்ம பிரசனம் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஜாதகர் வந்த நேரத்துக்கு வந்து என்ன நேரத்தில் வந்திருக்காரு, அதுக்கான ஓரைநாதர் யார், அந்த ஓரைநாதர் வந்து இன்றைக்கி கோச்சார் நிதியாக என்ன நிலைமையில் இருக்கார். சரிங்களா? அதெல்லாம் கணிச்சு வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம பலன் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னொன்று விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அனுபவத்தில் பார்த்தது, நம்ம ஓரையை வந்து கணிச்சு எடுத்து வச்சுக்கணும் வந்து பார்த்திங்கன்னா ஜாதகரோட தசா புத்தி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஓரைநாதன் தசை இல்லைனா புத்தி இதில் தான் ஓரைநாதன் வந்து கண்டிப்பாக இருப்பார். தசா புத்தி இல்லைனாலையும் தசா புத்தி நடத்துகிற கிரகத்தோட சாரம் வாங்கிக்கிற கிரகம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரைநாதனை தான் இருப்பார். என்னென்ன ஓரையில் என்னென்ன பலன்கள் செய்யலாம் அப்படின்னு இருக்குது. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 9 கிரகம் இருக்குது. ஆனால் 7 கிரகத்துக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஓரை கணக்கிடணும். ராகுக்கு எதுக்கும் ஓரை கிடையாது. இல்லை சூரிய ஓரை வந்து பார்த்திங்க அப்படின்னா சூரியன்னா ஒளி கிரகம். சரிங்களா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு வழிகாட்டுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா சூரிய ஓரையில் பண்ணலாம். அரசாங்க அதிகாரி, அரசு வேலையாக போய் பார்க்குறது அரசு அதிகாரிகள், அதே மாதிரி நமக்கு மேல் இருக்கிறவங்க மேல் அதிகாரி போய் பார்க்க செல்வது, தந்தையை பார்க்க செல்வது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூரிய ஓரையில் பண்ணலாம். சந்திர ஓரையில் வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா தாய்க்கான கிரகம். தாய் வழி சொந்தக்காரங்களை போய் மீட் பண்ணுறது, நீர்நிலையில் வந்து ஃபஸ்ட்டு முதலியாக நீராடுறது, அதே மாதிரி வந்து ட்ராவல் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சந்திர ஓரையில் பண்ணால் நல்லாயிருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் ஓரை வந்து பார்த்திங்கன்னா மண்ணுக்கான காரகன். புதுசாக நிலம் வாங்குறது வந்து பண்ணலாம். ஆனால் செவ்வாய் ஓரை வந்து அசுப ஓரைன்னு சொல்லுவாங்க. என்ன தான் அசுப நேரமாக இருந்தாலும் அதில் நல்ல காரியம் செய்யலாம். காளி மனையை பார்க்க செல்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் ஓரையில் போய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல சக்ஸஸ் கொடுக்கும். புதன் வந்து பார்த்திங்கன்னா அறிவுக்கான காரகன். சரிங்களா? முதல்ல குழந்தைங்கள வந்து ஸ்கூலில் சேர்த்துறீங்க அப்படின்னா புதன் ஓரையில் நீங்கள் போய் சேர்த்துனீங்கன்னா படிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா புதுசாக கலை, புதன் தான் கலைக்கான அதிபதி. அதாவது வந்து பார்த்திங்கன்னா கலை, எந்த ஒரு கலை வித்தை எந்த இருந்தாலையும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது புதன் ஓரையில் போய் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அது குரு ஓரை. குருனாவே நம்ம பார்த்திங்கன்னா மெயினாக சுபகிரகம். சரிங்களா? அனைத்து சுபகிரகங்களும் குரு ஓரையில் செய்யலாம். அதில் முக்கியமான வந்து பார்த்திங்கன்னா திருமணம், சீமந்தம் இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குரு ஓரையில் செய்யலாம். குரு வந்து குழந்தைக்கான காரகன். குழந்தைக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து சாப்பாடு ஊட்ட அடிக்கிறீங்க, அன்னம் ஊட்டல் வந்து பார்த்திங்கன்னா குரு ஓரையில் செஞ்சீங்க அப்படின்னா நல்லபடியாக இருக்கும், உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுக்கிர ஓரை வந்து பார்த்திங்கன்னா சுபகிரகம் தான்.
சுக்கிரனாவே நமக்கு வந்து ஆடம்பரம் தான். அதனால் ஆடம்பரமான பொருட்கள் வந்து சுக்கிர ஓரையில் வாங்கலாம். நகை, ட்ரெஸ்ஸு வந்து பார்த்திங்க அப்படின்னா சுக்கிர ஓரையிலலாம். புதுசாக கடன் வந்து அடைக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா செவ்வாய் ஓரையில் அடைச்சா நல்லது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கடன்லேருந்து மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கடன் வந்து எனக்கு ரொம்ப நாளாக மீள முடியணும் அப்படின்னா சுக்கிர ஓரையில் கடன் அடைக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலையும் உங்களுக்கு வந்து கடன் வந்து சீக்கிரமாக நிவர்த்தி ஆகும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவானோட ஓரை. சனீஸ்வர பகவான் வந்து பார்த்திங்கன்னா மெதுவான கிரகம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிலையான கிரகம். அதே மாதிரி இருக்கிற 9 நவகிரகத்திலே நீதிபதி யாருன்னா சனீஸ்வரன் தான். அதனால் பஞ்சாயத்து பேசுகிறது, நீதிமன்றத்து வளாகத்துக்கு நம்ம போயிட்டு வர்றது, நீதிமன்றம் சார்ந்தது, இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சனீஸ்வர பகவான் வரையில் பண்ணலாம். அனுபவத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஜாதகம் பார்க்கும்போது அவங்க வந்த நேரம் சனீஸ்வர பகவானோட வரை. சனீஸ்வரன் வந்து காலபுருஷ தத்துவத்துக்கு 8ஆம் இடத்துல இருக்குது. நான் கேட்டது வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட ஜாதகருக்கு வந்து பார்த்திங்கன்னா மலச்சிக்கல் சம்மந்தமான பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்டேன். அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா பௌத்திரம் மூலம் இது மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நம்ம வந்து ஓரையை வந்து கணக்கு வச்சு எடுக்கும்போது அவங்க வந்த கேள்வியும் பதிலும் கரெக்டாக இருக்கும் அப்படின்றது என்னோடய கணிப்பு. சரிங்களா? வாய்ப்பளித்த யோகநாத் குருஜிக்கு நன்றி. தம்பி கோகுலராமன் அவர்களுக்கு மேடம் அவர்கள் மரியாதை செலுத்துவார்.